ஷேய் விஷ்ணு பிரமா பஞ்சாயத்து போர்டு கணக்கு. பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, அவன் இருப்பு இடம், எங்கே வெளியே போகிறான், ஆணும் பெண்ணும், எங்கே படித்து வேலைக்கு போகிறான், எங்கே மாவு ஆட்ட போகிறான், எங்கே போய் ஆட்டுதான், எங்கே பில்டிங் போடுதான், எங்கே 2ஆம் நம்பர் பார்க்காங்கிற கணக்கில் பஞ்சாயத்து போர்டு பார்க்கல. இடம் வாங்குவான், அங்கே போய் அடிப்பான், அங்கே போய் பட்டா வாங்குவான், பவரை வாங்குவான், பில்டிங்கு போடுவான், அனைத்து வாங்குவான். பஞ்சாயத்து போர்ட்டில் கையெழுத்தை போட்டு எல்லா கழுதியும் ஆக்கங்கட்ட கூவ கழுதியை பூரா உள்ளே அவன் அரசியல்வாதி நியமித்தது பூரா காகித பேப்பரை வாங்கி எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பஞ்சாயத்து போர்டு வார்டிலிருந்து முதலமைச்சர் வரைக்கும் அந்த பேப்பரை வச்சு வாங்கி விளையாடுதான், கொடுக்கா விளையாடுதான். அப்போ மொத்தமாக சேர்த்துக்கிட்டே அலையுதான். எப்படி? அதுதான் பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கு எடுக்கார். பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து படிச்சுட்டு எங்கே போய் குப்பையள்ளி போட்டுதான் என்ன செய்தாங்கிற கணக்கு பிடிப்பார். என்ன செய்த பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து என்ன செய்த? இடம் வாங்குத, இடத்த வாங்கி என்னடா செய்த, எதுக்கு வாங்கியிருக்கான், அந்த கேள்வி உள்ள வரையில் அங்கே என்ன போட்டிருக்கான், எவ்வளோ இடம் வாங்கியிருக்கான், அங்கே ஐயா நான் சொல்லுவான் இப்போட இராணுவம் கணக்கு பார்த்ததும், ஐயா மில்லு இத்தனை அடியில் போட்டிருக்கான், இத்தனை அடி நெல் விளையும் பூமி, குளத்துக்கு கீழே விளையும் பூமி, குளத்துக்கு மேலே உள்ள மில்லுகள், தொழிற்சாலைகள் அனைத்தும் போட்டிருக்கான் ஐயா அப்படியுமா. நீதி அரசர் ஐயா கையில் காலடியில் ஒப்படைப்பான். அப்போ நீதிபதி, ஜட்ஜி, கோர்ட்டார்கள் எல்லாம் கணக்கு பார்க்கணும், கணக்கு எடுக்கணும். இவ்வளோ நாள் கணக்கு பார்க்காம எல்லாம் வெளியில் விளாண்டுட்டான்ப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, இவ்வளோ பெரிய மோசத்தில் போகுது. உங்களுக்கு வழக்காடுறதுக்கு மட்டும் உள்ளே வந்து சேர்ந்துருது. இப்போ ஒவ்வொருத்தன் லாயர் பூரா கெட்டுக்கட்டா உள்ளே ஏற்றி வெளியில் நாசம் பண்ணிட்டான். அதுக்கு தான் நீதி அரசர் கணக்கு போட்டார். பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து குடும்பியை பிடிச்சி தூக்குவார், அப்படியே வரிசைக்காக தூக்குவார். என்ன செஞ்ச, ஏது செஞ்ச, நான் குளத்தை கட்டினேன், நான் கோயிலை கட்டினேன்ல, அந்த கோயிலை கட்டின எவனு இருந்துச்சா அடி பிச்சை எடுத்து போடுவார். அதையும் பார்த்துக்கோ. சிவன் கோயில் ஆலயத்தை தவிர அவர் நீதி அரசர் அதில் உட்காந்துருக்கார். எல்லாம் அந்தந்த கோயிலுக்குள்ளே இடம் பூரா கணக்கு இருக்குது. வயல் விளையும் பூமி, மானாமரியில் நவதானிய விளையும் பூமிங்கிற கணக்கு இருக்குது. அநியாயப்பட்டு வச்சுட்டான், எழுதிட்டான், கூறு அடிக்கான். இல்லை பயங்கரமாக அடிக்கான்டா, அடி வாங்கியோடா பூரா. இப்போ பூரா பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து என்னென்ன கிளம்புதோ அத்தனையும் கிளம்புறவனுக்கு பூரா கணக்கை போட்டுருவார். முக்கால் சத்தியம் நீதி அரசர் போட்ட கணக்கு.